நீங்க அந்த காலத்துல உடுத்தின உடைக்கும் இப்ப இருக்கிற இந்த காலத்துல இருக்கிற உடைகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது நாகரிகம்னு நினைக்கிறீங்களா இல்ல பண்டைய காலத்துல இருந்தது? பழைய காலம் உள்ளதுதான் நாகரிகம் தம்பி. இப்போ உள்ள காலம்லாம் அநாகரிகமானது. மேலே துணியை பொம்பளை பிள்ளைங்க போடாதனால ஆம்பளை பிள்ளைங்களே குறை சொல்றாங்க. ஆம்பளை பிள்ளைங்கள்ட்ட தப்பு கிடையாது, பெண்கள் செய்கிற சரிதான். இது உண்மையான வார்த்தை. ஆரம்ப கால உடைகள் தான் என்றைக்குமே நல்லது. ஒழுக்கமாகவும் ரொம்ப நாகரிக பண்பாடோட இருக்கிறது ஆரம்ப கால இதுதான். இன்னைக்கு உள்ள ஃபேஷன் தேவை தான், ஆனால் அது ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அந்த லிமிட்டை தாண்டி ஒரு உடைகள் ஒரு பெண்களுக்கு அது ஆபாசமாக தெரிகிற அளவுக்கு உடைகள் இருந்தால் என்றைக்குமே அது கலாச்சார சீரழிவு தான் என்றைக்குமே. அதனால இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு லிமிட்டோட அந்த ஃபேஷனுங்கிறது வேணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை தான். அந்த ஃபேஷன் நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள் மாற வேண்டியதுதான். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அந்த லிமிட்டை தாண்டாமல் இருந்தாங்க நல்லாயிருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா தாயோட வளர்ப்பில் தான் ஒரு பிள்ளையோட திறமை தெரியும். அதனால உடைகளாக இருக்கட்டும், பண்பாட்டோட கலாச்சாரமாக இருக்கட்டும், ஒரு தாயோட வளர்ப்பில் தான் இருக்குது. ஃப்ரீடம் கொடுக்கலாம், பெத்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம். அதுக்கான லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது அது என்றைக்குமே ஆபத்து தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆபத்தில் தான் முடியும். கொஞ்சம் நல்லா டீசெண்டாக போடுவாங்க. இப்போ இந்த காலத்துக்கு போடுவாங்கன்னா சாலியே போட மாட்டாங்க ஒழுங்க. அதனால சாலு போடுறதுனால பசங்க எல்லாம் இதுவாக பார்ப்பாங்க. இப்போ பெண்கள் எல்லாமே ஒரு அடக்கொடக்கமாக ட்ரெஸ் போட்டால் பசங்கள்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அது மெயினாக சால் போடணும். ட்ரெஸ்ஸு லூஸாக டைட்டாக இருந்தால் கொஞ்சம் லூஸாக ட்ரெஸ் போடணும். இப்போ எங்களுக்கே கோயில் வாசலில் கடை வச்சுருக்கோம். சில பேர் வர்றதை பார்த்தா எங்களுக்கே ஒரு பெண்களுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஏன்னா இது முன்னோர்கள் பாரம்பரியம் தான் நல்லா இருந்துச்சு. இப்போ நாளுக்கு நாள் நாகரிகங்கிற பேரில் உடல் உறுத்துறது தான் மாற்றமாக தான் இருக்குது. பேரண்ட்ஸே பிள்ளைங்களை தவறாக கொண்டு வராங்க. ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு பாவாடை தாவணி புடவை இப்படி கட்டிட்டு வரணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனால் கெவுன் மாதிரி போட்டு அதுக்கு வரணும். அதுலேயும் ஒரு நாகரிகம் தெரியணும். ஆனால் இப்போ எல்லாமே நாகரிகம் கம்மியாக தான் இருக்குது. அந்த காலத்திலேயே 13 வயசுலேயே குழந்தைங்களுக்கு தாவாணி போடணும், நாகரிகமாக இருக்கணும், பெரியவங்க கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டியதான். நாகரிகமாக போட்டால் அது எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு பார்க்க நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு அது தவறாக தான் இருக்கும். சில தவறான அது பேரண்ட்ஸாலையும் பிள்ளைங்களுக்கு பாதிக்குது. வீட்டுக்குள்ளே பார்க்க வேண்டிய அலங்காரத்தை வெளியில் கொண்டு வர வேணாம். அலங்காரம் பண்ணிட்டோம், பிள்ளைங்களை உள்ளே வச்சு பார்த்துக்கிட்டோம். வெளியில் கொண்டு போது எதை கொண்டாந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டா. அந்த காலத்து பொண்ணுங்க கண்ணியம் கடமை கட்டுப்பாடை கடைப்பிடிச்சாங்க. இப்போ உள்ள காலகட்டம் எதையும் கிடைக்கிறதில்ல. ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடுறது கிடையாது, தலையை செய்ய முடிய கட்டுறது கிடையாது, கூந்தலை விரித்து போட்டுட்டு போகிறாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக போய் பொம்பளை பிள்ளைங்க அநாகரிகமாக நடக்குது. இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரே காரணம். இப்ப இந்த காலத்துல உள்ளது நீங்க நல்லது நினைக்கிறீங்களா இல்ல அந்த காலத்துல? இந்த காலத்துல தான் நல்லது. இந்த காலத்துலாம் பேசனா எல்லாம் பேசனா போயிடுச்சு. உடைங்கிறது அந்த காலத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அது ஒரு அவங்க பெரியவங்களாம் சொல்லிதான் இந்த மாதிரி உடை உடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பெண்கள் எங்களுடைய இஷ்டம், நாங்க இப்படிதான் போடுவோம், இது எங்களோட, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா ஓகே தான். அதை தன்னுடைய உடையில மற்றவங்களுக்கு கவர்ச்சி அப்படி ஏற்படுது அப்படின்னா அது அவங்களுக்கு வேண்டான்னு தான் என்னோட பொறுத்தவரையும் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்களுக்கு பிடிச்ச உடை போட்டுக்கலாம். இதே முன்னாடி உள்ள காலத்துலலாம் பெரியவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கட்டுப்படுத்தினாங்க. அது அப்ப அடிமைத்தனம் இருந்துச்சுதான். ஆனா இந்த காலத்துல அந்த அடிமைத்தனம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட நமக்கு பிடிச்ச உடையை நம்ம போட்டுக்கலாம். அது நமக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா ஓகே தான். அதுதான் என்னோட கருத்து. எப்பவுமே நம்ம முன்னோர்கள் தாங்க, முன்னோர்கள் மாதிரி யாரும் வர முடியாது. அவங்க அப்போதைக்கு அவங்க பண்ணது அப்படின்னா அவங்களோட உடை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அப்போ இப்போ அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ என்னடா இப்போ அந்த லெகின்ஸு இதெல்லாம் இது என்னங்க, இதெல்லாம் லெகின்ஸ். அது அவங்களோட சதை தடுப்புக்கு எல்லாத்துக்குமே சரி, நரம்பு பிரச்சனை அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. அப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெண்களோட மாதவிடாய் அப்படின்னாலும் அவங்களோட ஒரு சின்ன துணி தான். இப்போ பேடு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இன்னும் வளரப்போகுதுன்னு தெரியல. அவங்களோட மாதவிடாய் பிரச்சனையும் இதனாலதான் வருது. அவங்க அப்போதைக்கு ஒரு துணி கட்டினா கூட அவங்க கர்ப்பப்பைங்கிறது அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தா இப்போ ஆடை அப்படிங்கிறதுனா ஒரு பொண்ணு இப்போ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் இப்போ நார்மலாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு புறவை கட்டிட்டு போகும்போது பார்த்தோன்னு வச்சுங்களேன், சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தட்டு வரும். சில பேருக்கு வராது. ஆனால் இப்போ உள்ள பொண்ணுங்களை பாருங்க, ஒரு ஷால் போடுறதுக்கு தயங்குறாங்க. ஒரு டாப்பு போட்டால் கூட சரி, அந்த நெக்கு கீழே இறங்கினா அதுதான் அவங்களுக்கு ஃபேஷன் தெரியுது. அவங்களோட அறகுறவோட தான் மற்றவங்களை பாதிக்காது. காலத்துல பெண்கள் உடுத்தின உடைகளையும் இந்த காலத்துல பெண்கள் உடுத்தின உடைகளையும் எது பெஸ்டா நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்கும்? முதல்ல பெண்களுடைய உடையை அவங்களா தேர்ந்தெடுக்கிறது தான் பெண்களுடைய சுதந்திரம்.
அந்த காலத்துல இருந்த உடை சிறந்தா இந்த காலத்துல இருக்கிறதோட உடைக்குன்னு பெரிய வரலாறு இருக்கு. ஒரு ஒரு நீண்ட பெரிய புடவை மாதிரியான புடவை வந்து பெண்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தபோது அது ஓகே. இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லா துறையிலையும் இருக்காங்க. போலீஸா இருக்காங்க, விமானம் ஓட்டுறாங்க, ஜட்ஜா இருக்காங்க. அதனால அவங்களுடைய வேலைக்கு தகுந்த, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த, கால சூழ்நிலைக்கு தகுந்த உடை தான் சரியானது. அது அவங்களே தேர்ந்தெடுக்கிறது தான் சரியானது. அதுக்கு வந்து இந்த உடை தான் சரி, இந்த உடை சரியில்லைன்னு ஆண்கள் கருத்து சொல்றதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல ஒருத்தன உடை தான் நல்லா பெஸ்டா இருந்தது. இந்த காலத்துல என்னங்க போடுறாங்க, ஷால் இல்லாம ஒண்ணுமே சரியில்லை. அதை இல்லாம பசங்க அதை பார்த்து முக்கால்வாசி கெட்டு போயிடுறாங்க. ஏன்னா பாலியல் கொடுமுறை நிறைய நடக்குது. அதனால அந்த காலத்துல வந்து படம் வந்து நல்லா வரைச்சி போட்டிருந்தாங்க, நல்ல உடைகளா அப்பெல்லாம் நல்லா இருந்தது பெண்கள்லாம். இப்ப இருக்கிறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. என்னன்னா ஜீனு இந்த டாப்பு இதெல்லாம் போடுறதுனால முக்கால்வாசி ஆஃப் ட்ராயர்லாம் போட்டுருந்து நிறைய பேர் சுத்துறாங்க. ஏன்னா அது வெளி உலகத்துல வர செட் ஆகலாம், நம்ம ஊர் கிராமத்துலலாம் அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. அதனால நல்ல நிலைமைக்கு வரணும், பழைய நிலைமைக்கு இருந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாடு. இப்போ உள்ள அரசியலும் அதுமாதிரி சரியில்லை, எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்க ஒழுங்கா இருந்தா பசங்க ஏங்க இந்த மாதிரிலாம் இருக்க போறாங்க? எல்லாத்துக்குமே உள்ள காரணம் அது மட்டும் தான். ஒரு புடவை கட்டிட்டு போகணும்னு வச்சுங்களேன், ஒரு கோயிலுக்கே போறீங்க, அந்த மாதிரி நீட்டா போக முடியுமா உங்களால? அப்படிங்கும்போது இப்போ இந்த லெக்கின்ஸ் வருது, அதே மாதிரி ஃபுல் டாப்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லா இறங்கி நிற்குது, அவ்வளோ பேண்ட் போட மாட்டாங்க. ஒரு புடவை கட்டி பாருங்க, அதை விட ஒரு பெரிய மரியாதை யாருக்குமே கிடைக்காது. புடவை கட்டி நடந்து போறப்பா, உன்னை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குப்பா, உன்னை பார்க்க பிடிச்சுன்னா நம்ம லவ் பண்றாங்க அது வேற. அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னை பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீ இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற, அது வேற. சொல்ற மாதிரி இப்போ ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தனி பங்கு வகிக்கணும். ஓகே, அப்போதைக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜராஜ சோழனே எடுத்துக்கோங்க, அரை நிர்வாணமா தான் இருந்தாங்க அப்பெல்லாம். அது அந்த கோயிலே செதுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கும் போது ஒரு புடவை அப்படிங்கிறது அப்போ வந்துட்டு எப்படின்னு வச்சுங்களேன், ஜாக்கெட் கூட இல்லாம இருந்திருக்காங்க. அப்போ கூட அது பெருசா தெரியாது. இப்ப லைட்டா கீழே இறங்கினா கூட அதை கண்ணு பாக்குற பாருங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதுதான் ஒண்ணு. அப்படி நாங்க சொல்ல வரல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆண்களோட பார்வையா இருக்கட்டும், ஒரு பெண்கள் உடுக்கிற உடையில தான் தன்னுடைய பார்வைகள் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆபீஸ் அதிகாரிகள் அதுக்கு தகுந்த மாதிரியான உடைகள் உடுக்கிறது ஓகே. இப்ப வெளில வரப்போ ஒரு அந்த இடத்துல இருந்து வெளில நம்ம வரப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆண்களுடைய பார்வையில அவங்க எப்படி தெரிவாங்க? இல்ல, ஆண்களுடைய பார்வையில தான் இப்ப நான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து எப்படி வேணா உடை எடுத்தலாம், அது அவங்களுடைய சுதந்திரம். சில வேலைகள் செய்யறவங்க வந்து சட்டை போடாம கூட இருப்பாங்க. அது வந்து நம்ம என்னைக்குமே ஒரு ஆண் அணியும் போது அதை நம்ம தப்பா நினைக்கிறது. ஆனா அவங்க வேலை அப்படி, அதனால அவங்க அப்படி சட்டை போடுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு என்ன உடை பிடிச்சிருக்கோ பெண் வந்து சுதந்திரமா அணியணும். அதுல வந்து அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை வந்து தப்பா பேசுறதோ அதை தப்பா பாக்குறதோ வந்து ஆண்களுடைய தவறு தான் நான் சொல்றேன். அதான் மாறாப்பு துணி போட்டு கொண்டாதான் நல்லது. ஏன்னா என்ன மாடல் போட்டாலும் மேல வந்து ஒரு மாறாப்பு துணி போட்டிருக்கணும். அதான் பெண்களுக்கு நல்ல சேஃப்டி. குழந்தைங்களை விதவிதமா வீட்டுக்குள்ள ட்ரெஸ் பண்ணி பார்க்கட்டும், வெளியில வரும்போது ரொம்ப நாகரிகமா வந்தா நல்லது. நம்ம குழந்தைங்களும் சேஃப்டியா இருக்கும், நம்மளோட பாரம்பரியமும் நல்லா கைப்படுத்தலாம். வெள்ளைக்காரவங்க வந்து வர்றத மாதிரி நம்ம போறோம். இப்ப வெள்ளைக்காரவங்க பூ வச்சு பொட்டு வச்சு புடவை கட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மாறிட்டு நம்ம அவங்க ரூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதனால பேரண்ட்ஸ் நல்லபடியா பிள்ளைங்களை கொண்டு வரணும். பேரண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் நல்லபடியா வரணும். கோயிலுக்கு வந்து புடவை கட்டிட்டு வரணும், பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு வரணும். இதுதான் எல்லாரோடைய அபிப்பிராயம். என்ன கேட்டா இப்படி இருந்தா நல்லது. நம்ம பிள்ளைங்களும் சேஃப்டி, வருங்காலம் நல்லா இருக்கும். சினிமாடம் எடுக்கலாம், நம்ம ஒரு பாரம்பரியம் நல்லா இருக்கணும். அது சினிமாங்கிறது வேற, நம்மளோட உலகங்கிறது வேற. நம்மளே அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தை பொறுத்தளவு அதிகமாக வந்து பாவாடை தாவணி, சாரீஸ் நல்லா ஒழுக்கமாக கரெக்டாக இருப்பாங்க. ரெண்டாவது இப்போ டவுனில் போகும்போது உடைகள் வந்து ஃப்ரீடம். இங்கே இருக்கிறவங்களே சிலவங்க டவுனில் போகும்போது, கிராமத்தில் உள்ளவங்க டவுனுக்கு போகும்போது டவுனுக்கு தகுந்த மாதிரி உடைகளை மாற்றிக்குவாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, அது சர்வ சாதாரணம். ஆனால் நம்ம கிராம பண்பாட்டை பொறுத்தளவு அதுக்கான நடைமுறை வந்து கரெக்டாக இருந்துக்கும் போது நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் கரெக்டா இருக்கும். பர்வீன் சுல்தான் அக்கா சொல்லியிருப்பாங்க, வந்து பெண் சுதந்திரங்கிறது வந்து நம்ம செய்யக்கூடியது மட்டும் இல்லை, பெண் சுதந்திரம் நம்ம எதை செய்ய வேணாம்னு நினைக்கிறதும் பெண் சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நானும் சொல்றேன். நமக்கு வந்து உடை வந்து நமக்கு இந்த உடை போடலாம், நமக்கு ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அது ஓகே தான். மற்றவங்களை கண்ணுக்கு தெரியணும், மற்றவங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இதே வந்து சாதிச்சு பெண்கள் சாதிச்சு பார்க்கணுமா, இல்ல நான் ஒரு விஷயம் நல்லது பண்ணி பார்க்கணுமா, அதை மற்றவங்களை நம்ம ஈர்க்கலாம். உடைகளால மற்றவங்களை ஈர்க்கணுங்கிறது என்னை பொறுத்தவரை இதுதான். இந்த காலகட்டத்துல அது கொஞ்சம் இதாக தான் இருந்துட்டு இருக்கு.